பல்லவரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கால வேலைக்கு நன்றி. என்ற இறை வார்த்தை அநேகர் உயிர்ப்பிக்கட்டும். வார்த்தையின் மூலமாக ஒரு தீர்மானத்துக்குள்ள கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 11:26 படிக்கிறோம். இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் மித்தம் வரும் நிந்தையை வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அடுத்து முதலாவது வெறுத்தார், இரண்டாவது துன்பத்தை தெரிந்தெடுத்தார், மூன்றாவது இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கலாம். கிறிஸ்துவித்த வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். மூன்றாவது நிந்தை, அதாவது வெறுத்தார், அடுத்த துன்பத்தை தெரிந்தெடுத்தார், இனி வரும் பலன் மேல் நோக்கமாகிறது. இனி எதுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்கு. நமக்கு வயலில் விவசாயம் பண்ணுனா அது நல்ல பலன், மகசூல் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் ஒரு பலன் இருக்குல்ல. அதே போல தான் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பிரயாசப்பட்டு வாழுகிற வாழ்க்கைக்கு ஒரு பிரதிபலன் இருக்கு. அந்த பலனை அனுபவிக்க போகிறோம். இனி வரும் பலன் எனக்கு ஒரு நித்திய சந்தோஷம் இருக்கிறது, நித்திய மகிமை நிறைந்த வாழ்க்கை இருக்குது. அந்த நோக்கத்தோடு எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் மித்த வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று. எவ்வளவு ஆழமான சிந்தனை மோசேக்கு, அந்த தீர்க்கதரிசிக்கு. முதலாவது அரண்மனை வாழ்க்கையை வெறுத்தார், கிறிஸ்து மித்த பிள்ளைகள் துன்பத்தை தெரிந்தெடுத்தார், மூன்றாவது இனி வரும் பலன் மேலே நோக்கமாக இருந்தார். இதெல்லாம் இனி வரும் காலத்தில் நமக்கு பிரதிபலன் உண்டு. இந்த பூமியில் அவர் நிமித்த பாடுபடுகிற பிள்ளைகளுக்கு, துன்பப்படுகிற பிள்ளைகளுக்கு, நிந்தனையை சுமக்கிற பிள்ளைகளுக்கு இனி ஒரு பலன் இருக்கு. நம்மளுடைய பிரயாசங்களுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்கு. பரலோகத்தில் அந்த பலன்களை சேர்த்து குவிப்பான். அந்த நித்திய மகிமைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். காலங்காலமாக ஆண்டவரோடு நித்திய மகிமையோடு வாழ போகிறோம். இந்த செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உண்மையை அறிந்தவர்களால் தான் இந்த வாழ்க்கையை தெரிந்து கொள்ள முடியும். இந்த செய்தியின் மூலமாக மோசே இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தார். எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கணும். கிறிஸ்து மித்த வருகிற நிந்தை, அவமானம் அதிக பாக்கியம். அது ஒரு பாக்கியமான வாழ்க்கை. அதை தெரிந்து விடுத்தார். அந்த வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு இனி வரும் பலன் மேல் அதை எண்ணினார். அவருடைய எண்ணங்கள் பூரா இனி சொல்லுவாங்க. எத்தனை இருந்தாலும் டே, இந்த பூமியில் ஒன்றும் கிடைக்காட்டா பரவாயில்லடா, நமக்கு பரலோகம் இருக்குது, நித்திய மகிமை இருக்குது. யார் நேசிச்சானா நேசிக்காட்டானே, கிறிஸ்து நம்ம ஏது நேசமாக இருக்கிறாரா. யார் ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளலை, கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டாரே. யார் தந்தானா தரலாட்டான, கர்த்தர் நமக்கு எல்லா நன்மை தர போதுமானவராக இருக்கிறார். யாரும் நம்மளை புறக்கணிச்ச ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த பூமியில் யாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளாட்டாலும் நம்ம நித்திய வீடு பரலோகத்தில் இருக்குப்பா, அது போதும் நமக்கு. அந்த சந்தோஷத்தோடு நான் அதிக பாக்கியமாக எண்ணி அந்த நிந்தையை சந்தோஷமாக சுமந்துக்கிடுவேன். இதுதான் மோசே தீர்மானம். இந்த செய்தியை கேட்குற தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை பார்க்கணும். கிறிஸ்து மித்த வர நிந்தை, அவர் நாமத்தின் மித்த நிந்தை, அவமானங்கள் இந்த உலகத்தில் என்ன வேணாலும் சொல்லட்டும். அவருடைய நாமத்திற்காக எத்தனை நிந்தைகளை அவமானங்களை கொண்டு குவிச்சாலும் அது நமக்கு பாக்கியம். குற்றம் செய்து அடிபடுவதல்ல, குற்றமற்றவர்களாக வாழ்ந்து அதனால வருகிற நிந்தையை அவமானத்தை சுமக்கிறதா பெரிய பாக்கியம். இந்த செய்தியின் மூலமாய் ஒருவேளை ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை துச்சமாக பேசுகிறாங்களா, அற்பமாக பேசுகிறாங்களா, வீட்டை விட்டு துரத்துறாங்களா, சொத்துல இடமில்லைங்கிறாங்களா, உனக்கு எந்த நன்மை இல்லைன்னு சொல்கிறாங்களா, பயப்படாதீங்க. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் தர போதுமானவராக இருக்கிறார். இந்த உலகம் வெறுக்கலாம், கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்ள நமக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மகிமையான ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க நமக்காக ஒரு மகிமையான வீட்டை ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறார். இந்த செய்தி மூலமாய் எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கணும். கிறிஸ்துவத்தை அதிக வருக நிந்தையே பாக்கியம் என்று எண்ணினான். அதாவது அந்தஸ்தை வெறுத்தவர்,
துன்பத்தை தெரிந்து கொண்டவர். இனி ஒரு பலன் மேலே நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவித்த வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி அந்த சந்தோஷமா இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இனி நமக்கு ஒரு பலன் இருக்கிறது. நித்திய ராஜ்யத்தில் அந்த மகிமையில பிரவேசிக்க போகிறோம். அந்த சந்தோஷத்தை நினைச்சுக்கிட்டே ஒவ்வொரு நாள் அவரை பாடி துதிச்சிட்டு அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே அந்த வாழ்க்கையை இந்த பூமியில் உற்சாகமாக ஓடுவோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.